Hi friends, welcome to Mrs. Casual Vlogs. நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா subscribe பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல உள்ள பெல் சிம்பலை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நீங்க உடனே என்னோட வீடியோஸ் எடுத்து பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு DAML தாங்க நம்ம பார்க்க போறோம். அதோட நான் உங்க கூட ஒரு 2 ரெசிபி ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. காலையில என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட்க்கு வந்து நான் லஞ்ச் பாக்ஸ் அதெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களுக்கு எப்பயுமே ஃப்ரூட்ஸ் வைப்பேன். ஸோ அன்னைக்கு வந்து டேட்ஸ் இல்லை, ஸோ டேட்ஸ் மட்டும் மிஸ்ஸிங். ஆப்பிள் அதுக்கப்புறம் பனானா வச்சிருக்கேன். ஸோ அவங்களோட லஞ்ச் பேக்ஸ் எல்லாத்தையுமே அவங்க பேக்ல வந்து வச்சிடலாம். இது வந்து லூசின் பிராண்டு. நான் வந்து 7 days சாப்பிடுவேன் இல்லையா, அதே மாதிரி லூசின்லையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ஆப்பிள் பை மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து கடல் பாசி, நாங்கள் அப்பப்போ செஞ்சு சாப்பிடுவோம், வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. இப்போ ஊரில் வந்து சம்மர் இருக்கு இல்லையா, ஸோ சம்மர் சீசனுக்கு அது ரொம்பவே நல்லது. ஒரு சிஸ் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, கண்டிப்பாக நான் ஃப்யூச்சரில் நான் இன்னும் டீட்டெயிலாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஆனால் நான் ஆல்ரெடி நான் வந்து ரொட்டீனில் அப்லோட் பண்ணியிருக்கேன், பட் இருந்தாலும் அவங்க தனியாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நான் நாளே வந்து நான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா, சம்டைம்ஸ் நான் நாள் நைட்டே செஞ்சுருப்பேன் அப்படின்னு. என்னென்னா சாம்பார் செஞ்சாச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெபாப், மட்டன் கெபாப், மட்டன் வடை, அதுதான் நான் செஞ்சுருக்கேன். ஸோ அந்த ரெசிபி நான் தனியாக நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஃப்யூச்சரில் நான் உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளோட சாம்பார், அதுவும் அன்றைக்கி வந்து கறி வடையும் தான் சாப்பாடு. ரொம்ப சூப்பரான காம்போ, எனக்கு ரொம்ப பிடிக்கும். கறி வடை வந்து உருண்டை மாதிரியும் எண்ணெயில் பொரிச்செடுக்கலாம், ஆனால் எனக்கு தவா ஃப்ரை பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நான் அந்த ரெசிபி கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட தக்காளி சட்னி. ஸோ யம்மியான தக்காளி சட்னியும் அதுக்கப்புறம் கோகோனட் சட்னி ரெண்டையும் தான் நான் காலைல செஞ்சுருந்தேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி. காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாலும் இட்லிக்குன்னா எதுவுமே கிடையாதுங்க. ரொம்பவே வயிறும் ஃபில்லிங்காக இருக்கும், நமக்கு வேலையும் வந்து சீக்கிரமாக முடியும். சீக்கிரமாக இட்லி ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிடும். ஸோ அன்னைக்கு வந்து இதுதான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பாடு. இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க, வெதர் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கவே. நல்லா இப்போ மழை பெய்யுது, இப்போ கொஞ்ச நாளாக நல்லா கூலாக இருக்குது பாருங்கள். ரோடெல்லாம் எவ்வளோ நனைஞ்சு நல்லா சூப்பராக இருக்குன்னு. நிறைய பேர் வந்து உங்கள் வீட்டு வியூ சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ், எனக்குமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப ரிலாக்ஸேஷனே இந்த வியூ தான் அப்படின்னு சொல்லலாம். வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து கொஞ்ச நேரம் அப்படி வேடிக்கை பார்த்துட்டு நின்னோம் அப்படின்னா அப்படியே உலகமே கண்ணு முன்னாடி தெரிகிற மாதிரி இருக்கும், ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதுவும் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்ல கூலாக இருந்துச்சு. ஆனால் அன்றைக்கி ஆஃபீஸ் எல்லாமே இருந்துச்சு தான். கொஞ்சம் மழை பெஞ்சு ரோடெல்லாம் கொஞ்சம் ஒரு இதாக அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதை பார்த்தோன்னா உடனே இப்போ எதையாவது ஒன்று பார்த்துட்டா உடனே நான் ஓடி போய் கேமரா எடுத்துகிட்டு வந்துடுவேன், மொபைல் எடுத்துகிட்டு வந்து டக்குன்னு ஷூட் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நின்று எடுத்துகிட்டு இருப்பேன். நெக்ஸ்ட் அன்றைக்கி வந்து வீட்டில் இருக்க இதர வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு நான் அன்றைக்கி வந்து 2 ரெசிபி நான் பண்ணேன். அதை நான் அப்படியே இந்த DAMLோடய நான் சேர்த்து போட்டிருக்கேன். தனியாக போடலாம் தான் நினச்சேன், பட் நான் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இந்த மாதிரி லஞ்ச் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், எனக்கு வேலை இல்லை அப்படின்னா அந்த டைமிங்கில் கொஞ்சம் இந்த மாதிரி ரெசிபி எடுக்கிறது அந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிற 2 ரெசிபி என்னென்னா கூட்டு ரெசிபி தான். ஸோ வெஜிடேரியனும் நம்ம சேர்க்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச கூட்டு ரெசிபி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் கேஷுவலாக வீட்டில் வந்து என்னோட மெத்தட் ஆஃப் ஸ்டைலில் நான் குக் பண்ணுவேன். இதை நான் இதோட சேர்த்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த DAMLோட சேர்த்துருக்கனால எல்லாரும் பார்ப்பீங்க. ஸோ இது வந்து நார்மலாக வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து முட்டைக்கோஸ் பண்ணிடலாம். ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டு நல்லா தாளிச்சிடலாம். அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து தாளிக்கிற ப்ராசஸ் தான், இதில் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை கண்டிப்பாக கூட்டு ரெசிபிக்கு. நெக்ஸ்ட்டு நான் வந்து வெங்காயம் அதுக்கப்புறம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கடலப்பருப்பு நீங்கள் முன்னாடியே வந்து தண்ணியில் ஊற வச்சுருங்க. சப்போஸ் லேட் ஆகிடுச்சுன்னா நான் சொன்னது தான் ஒரு டிப்ஸு, சுடுதண்ணியில் ஊற போட்டிங்கன்னா சீக்கிரமாக ஊறிடும் கடலப்பருப்பு. நல்லா அதையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் நான் கேபேஜ் அதிலே ஆட் பண்ணிக்கிறேன். கேபேஜ் வந்து நான் ஒரு 1/4 கிலோ கேபேஜ் நான் எடுத்திருக்கேன். 1/4 கிலோ அப்படின்னாலும் உங்களுக்கு ரொம்ப சின்ன பீஸாக இருந்தாலும் கேபேஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம சீவிட்டோம் அப்படின்னா நிறைய வந்துட்டே இருக்கும் இல்லையா, ஆனால் நம்ம வதக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப குவான்டிட்டி கம்மியான மாதிரி தான் போயிடும். ஸோ நான் கேபேஜ் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் அந்த கேபேஜோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான கூட்டு, அதே சமயம் ரொம்ப வந்து கேபேஜ் நல்லதும் கூட உடம்புக்கு. ஸோ நம்ம இந்த மாதிரிலாம் சாப்பிட்லாம். சாலட்லலாம் நம்ம கேபேஜ் நிறைய சேர்த்துக்குவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் காய்க்கு தேவையான கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா காயில் ரொம்ப ஏறிடும் அப்படிங்கிறனால நான் கொஞ்சம் பார்த்து தான் ஆட் பண்ணிக்குவேன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு.
அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக வந்து தண்ணி தொளிச்ச மாதிரி நான் போட்டுக்கிறேன். ஏன்னா இந்த காய் வந்து நமக்கு சீக்கிரமாகவே வெந்துடும் தான். ஆனால் சில கேபேஜ் வந்து கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கும். எனக்கு நல்லா வெந்தால் பிடிக்கும் அப்படிங்கிறனால நான் கொஞ்சம் தண்ணி நல்லா தெளித்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நான் லிட் போட்டு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம லிட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா வந்து வந்திருக்கும். ஸோ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, சூப்பராக வெந்துருச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறமா நான் ஒரு 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து கோகோனட் திருவன தேங்காய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுதான் இந்த டிஷ்ஷோட ஹைலைட்டு. ஃபைனலாக இதை ஆட் பண்ணோன்னா அவ்வளோ டெலிஷியஸான டேஸ்ட் இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த கூட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட கமெண்ட்ஸை என்கிட்ட சொல்லுங்கள். இந்த கூட்டு வந்து ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். இது வந்து அன்றைக்கி சாம்பாருக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் தனியாக ஷேர் பண்ணலான்னு நினச்சேன், பட் இட்ஸ் ஓகே. நம்ம DIML அன்றைக்கி தான் நான் இது பண்ணேன், அதனால் நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கூட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரைக்காய் வச்சு எக்கு சேர்த்து நம்ம ஒரு கூட்டு பண்ண போகிறோம். இது என்னோட மோஸ்ட் ஃபேவரட், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இதுக்கு தேவையானது நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரைக்காய் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்த பருப்பு, அதுக்கப்புறமா 2 எக் எடுத்திருக்கேன். நம்ம குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட், ரொம்ப சிம்பிளான கூட்டும் கூட. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பச்சை காய்கறி அவ்வளோவா கிட்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க. ஈவன் எனக்குமே சரி, அது எடுத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி எக்கு சேர்த்து பண்ணோம் அப்படின்னா பொடிமா சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து கடுகு உளுத்தம் பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டுடலாம். கருவேப்பிலை என்னன்னா நீங்கள் எண்ணெயில் ஃபஸ்ட்டு அந்த கடுகு போடும் போதே போட்டிங்கன்னா ஒரு மாதிரி பொரிஞ்ச மாதிரி போயிடும். அந்த மாதிரி ஃப்ளேவர் இல்லாமல் உங்களுக்கு கருவேப்பிலை வாசம் அடிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருந்துகிட்டே இருக்கும் அந்த கருவேப்பிலை ஸ்மெல்லு கடைசி வரைக்கும். அதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு அவரைக்காய் சேர்த்துக்கோங்க. அவரைக்காய் வந்து நார்மலாக பச்சையாக சாப்பிட்டோம் இல்லை நார்மலாக தாளித்து சாப்பிட்டோம்னா எனக்கு அந்தளவு பிடிக்காதா. ஆனால் இந்த எக்கோடு சாப்பிடும்போது சுத்தமாக தெரியவே இல்லைங்க, அது அவரைக்காய் மாதிரியே தெரியாது. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கூட்டு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கிட்ஸுக்கும் கொடுங்க. ஈஸியாக நம்ம ஏமாற்றி கொடுத்துடலாம், இது முட்டை பொடி மாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இதில் கொஞ்சமாக நான் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், தேவையான அளவு, காய்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு கம்மியாக தான் பிடிக்கும்னா லேசாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு அந்த முட்டை பொடி மசாலா நிறைய இருந்தால் பிடிக்கும், நல்லா காரமாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நல்லா காரமாக சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ நம்மளோட காய் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இருந்தாலும் நான் அந்த பச்சை வாடை போகணும் இல்லையா, அதாவது அந்த மஞ்சத்தூள் மிளகாய்த்தூளோட பச்சை வாடை போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிளறிட்டு கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நம்மளோட அவரைக்காய் இப்போ சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, ஆல்மோஸ்ட் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம காயை நல்லா ஒரு பக்கமாக அதே கடாயில் நம்ம வந்து ஒதுக்கி வச்சுட்டு நான் 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை நான் உடச்சிக்கிறேன். இதை வந்து சைடில் வந்து ஜஸ்ட்டு பொடி மாஸ் மாதிரி பண்ணிக்க போகிறோம். இது அப்படியே எப்படின்னா இதை நம்ம சப்பாத்திக்கு ஸ்டஃப்டாகவும் வச்சு சாப்பிட்லாம். ஏன்னா இது வந்து ஒரு உள்ளடை மாதிரி தான் இருக்குது. அந்த முஸ்தபாக்கு ஆல்ரெடி நம்ம ரெசிபி போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இதை முஸ்தபாக்குள்ளே வச்சு சாப்பிட்லாம். வாட் எவர் இது ஒரு ஸ்டஃப்டு வெஜிடபிள் அந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், அவ்வளோதான். கொஞ்சம் பொடி மாஸ் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அவரைக்காய் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்த மாதிரி நல்லா போட்டு கிளறிடலாம். இல்லை எனக்கு இது சரி வராது அப்படின்னா நீங்கள் தனியாக ஒரு பாட்டில் கூட நீங்கள் அந்த மாதிரி பொடி மாஸ் மாதிரி செஞ்சுக்கிட்டு தனியாக கொட்டிக்கோங்க. பாருங்கள், நல்லா பொலன்னு வந்துருச்சு. நல்லா குத்தி குத்தி விடுங்க, நல்லா கொத்து பரோட்டா குத்துற மாதிரி நல்லா வந்து சூப்பராக தனித்தனியாக வந்துடும் எக்கு. ஸோ அவ்வளோதான், நம்மளோட எக்கு சேர்த்த அவரைக்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸுக்கு கண்டிப்பாக கொடுங்க, அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். உண்மையாக சொல்கிறேன், அந்த அவரைக்காய் ஸ்மெல்லு கொஞ்சமே கூட தெரியவே தெரியாது, அப்படியே எக்கு மாதிரியே தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த 2 ரெசிபியையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச வெஜிடேரியன் ரெசிபிஸும் நான் ஃப்யூச்சரில் இன்ஷால்லாம் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் நம்மளோட சேனல் வீடியோஸை நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறமா ஈவினிங் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு குட்டியாக ஒரு ஷாப்பிங் தான், அதை நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். வந்திருக்கோம், சரியான மழை ஷார்ஜால. அப்படியே நம்ம ஊர் மெமரிஸ் வருது எனக்கு, செம்ம ஜாலியாக இருக்குது. மழை, நான் ஸ்கூல் லீவ் விடுறது, அப்புறம் நான் ஒர்க் பண்ணப்போ காலேஜ்லேருந்துலாம் வருவேன். அப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், அந்த ஃபீல் இருக்குது. வண்டியெல்லாம் இன்னைக்கு சூப்பராக குளிச்சிருச்சு. ஆக்சுவலாக பாருங்க, இடி மின்னல்
மின்னல் செம்மையா ஈவினிங்லேருந்து. போ தாமஸ் ட்ரெயின், போ தாமஸ் ட்ரெயின் போ. இப்போ நாங்கள் வந்து கேம் ட்ரேடிங்கில் இருக்கோம். இந்த கேம் ட்ரேடிங்கில் தான் நம்ம வந்து கிஃப்ட்டு வாங்கினது. ஸோ சைக்கிள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அவருக்கு இப்போ இந்த மாதிரி சைக்கிள் பார்க்கலாம் அப்படின்னா பயமாக இருக்குது ஆக்சுவலாக, விழுந்துருவானோ பேலன்ஸ் இல்லாமல் அப்படின்ட்டு. ஸோ பார்க்கலாம் எது கிளிக் ஆகுதுன்னு தெரியல. மேபி கிளிக் ஆகலாம், ஆகாமலும் இருக்கலாம். அவருக்கு இந்த மாதிரி சைக்கிள் பிடிக்கல சாருக்கு, அவருக்கு இந்த மாதிரி தான் பிடிச்சிருக்கான். அதில் உட்கார மாட்டுறாரு, அதுக்கும் பெருசு இல்லைங்கிறாங்க. அவர் கொஞ்சம் பயப்படுறாரு அதில் உட்கார்றதுக்கு. கார் எடுத்துக்கோ, நம்ம வேற கடையில் பெருசாக பார்க்கலாம். தம்பிக்கு அந்த சைக்கிள் பயமா இருக்குல்ல. என்ன கார் வேணும்? தம்பியோட செக்ஷன் வந்தாச்சு, ஆஃபர் போட்டிருக்காங்க 9 dirham. எடுத்துக்கோ, என்ன கார் வேணும் எடுத்துக்கோ. போலீஸ் கார். ஓகே, இங்கே ஆஃபர் போட்டிருக்காங்க 50%. 9 dirham அப்படின்னா அதில் 50%, 4.50. சித்திக்கு இங்கே பாரு, பாப்பா பாப்பா. யார் இது? யார் இது? பாப்பா. கொஞ்சமாக ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. மெயினாக பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி இடையில போகிற ஷாப்பிங் இந்த மாதிரி சின்ன சின்னது வந்து என் பையனை கூட்டிகிட்டு போகணும், அவன் கொஞ்சம் வெளியில் இந்த மாதிரி விளையாடுறதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நம்ம இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. நைட்டு டின்னர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் அன்றைக்கி வந்து அந்தளவுக்கு ரொம்ப பசி இல்லை. ஸோ வந்து மைல்டாக முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ன்ஃப்ளேக்ஸ், இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதோட வந்து மில்க் ஆட் பண்ணிவிட்டு பனானா கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அந்த பனானாவே சேர்த்து அடிச்சிருவோம் அப்படின்ட்டு தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நாங்கள் இது சாப்பிட்ருவோம். ஆனால் என் பையனுக்கு வந்து அவர் எப்படின்னா நைட் அவருக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்டு படுத்தாதான் தூக்கமே வரும் அவனுக்கு. அந்த மாதிரி அவனுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. அவருக்கு மட்டும் எப்பயுமே நான் வந்த உடனே இட்லி ஊற்றிடுவான். அவனுக்கு இட்லி தான் மோஸ்ட் ஃபேவரட். அவனுக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே தோசையெல்லாம் கூட பிடிக்காது, ரொம்ப ட்ரையாக இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இட்லி அவனுக்கு மோஸ்ட் ஃபேவரட். ஸோ அவருக்கு இட்லியும் அவரோட ஃபேவரட் சட்னி, தேங்காய் சட்னி அது தக்காளி சட்னி, ரெண்டுமே அவருக்கு ஃபேவரட் தான். ஸோ அதை செஞ்சு அவர் சாப்பிட்டாரு. இது அன்னையோட டின்னர் முடிஞ்சிருச்சு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணப்போ நம்ம வந்து கிஃப்டெல்லாம் ஊருக்கு சென்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா. இங்கேருந்து நாங்கள் கொரியர் போட்டு விட்டுருந்தோம். எங்கள் வீட்டுக்கு வந்து கொரியர் போயிடுச்சு. ஸோ அதுதான் வந்து வீட்டிலேருந்து எனக்கு இந்த வீடியோ எடுத்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நான் ஹாப்பியாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் வந்து 1K சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணிட்டோம். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நிறைய பேர் விஷ் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே. இதெல்லாம் தான் நம்ம இங்கேருந்து கிஃப்ட் ட்ராப் பண்ணி அனுப்பின கிஃப்ட்ஸு. கண்டிப்பாக நான் எல்லாத்தையும் ஒன்றையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஆரம்பத்துலேருந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ கிஃப்ட்ஸ் எல்லாமே போயிடுச்சு. வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே ஊரில் இருக்க ST கொரியர்லேருந்து எல்லாருக்கும் செப்பரேட்டாக அவங்கவுங்க அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ அதுக்குள்ளே ப்ராசஸ் நாங்கள் வந்து இது பண்ணியாச்சு. இதை நான் ஏன் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னா, நான் உங்கள்கிட்ட வந்து இங்கேருந்து அனுப்புனதை மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஆனால் ஊருக்கு போயிடுச்சா என்ன அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கல. ஸோ அதையும் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சின்ன இன்ஃபர்மேஷனையும் இந்த பிளாகோடே நான் வந்து கண்டினியூவாக போட்டிருக்கேன். இது வந்து எங்கள் ஊர் ST கொரியர். இது பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம ஊர் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. என்ன தான் ஃபாரினில் இருந்தாலும் நம்ம ஊர் தான் என்றைக்குமே. ஸோ நம்ம ஊரில் வந்து இந்த கொரியரில் தான் நான் வந்து ஆரம்பத்தில் இங்கே வந்திருந்தப்ப கொரியர்லாம் நிறைய போட்டிருக்கேன். ஊரில் இருந்து இங்கே பையனை தூக்கிட்டு வந்தப்பெல்லாம், தனியாக இங்கே மேனேஜ் பண்ணுறப்பெல்லாம். ஸோ அங்கேருந்து வந்து கொரியர் சென்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 3 பேர்கிட்ட வந்து கிஃப்ட் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. ஃபைனலாக எல்லாருக்கிட்டே ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னா அதையும் நான் உங்கள் கூட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கிஃப்ட்ஸ் அவங்க கையில் போய் சேர்ந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறத. கொஞ்சம் பேருக்கு போய் சேர்ந்துருச்சு. ஸோ இதை தான் நான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் see you, take care, bye.